ஓம் சரவண பவ. பகைமை உணர்வால் பலர் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள். இந்த பகைமை உணர்வு நம்முடைய மனதில் இருந்தும் நீங்க வேண்டும். நம் மீது பகைமை கொண்டுள்ளவர் அவர்களுடைய மனதில் இருந்தும் நீங்க வேண்டும். அது அவ்வளவு சாதாரணம் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, இது பல வருட பகை அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த பகையினால் 2 குடும்பங்களுமே முன்னேற முடியாமல் தவிக்கும். இந்த பகையை நாம் தீர்த்து கொள்ள சென்று அவர்களிடம் போராடுவதை விட இறைவனிடம் இந்த பகைகள் தீர வேண்டும். சிலருக்கு பகையால் இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, இப்படி பலருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். இந்த பகைமை எல்லாம் தீர வேண்டும் என்று நாம் யாரிடம் சென்று முறையிடுவது? கலியுகத்தில் நம்மை காத்தருளக்கூடிய கந்த தெய்வமான முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுவதே சரி என்று பாம்பன் சுவாமிகள் நமக்கு வகுத்து தந்துள்ள பகைக்கடிதல் என்னும் பாடலை பாடி முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும் என்பதை நாம் சென்ற பதிவில் பார்த்தோம். சென்ற பதிவில் பகைக்கடிதல் 1ஆம் பாடலை பார்த்தோம். இன்று 2ஆம் பாடலை பார்த்து விடுவோம். முருகப்பெருமானை வாழ்த்தி முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலினிடம், மயிலே முருகப்பெருமானை எனக்காக அழைத்து கொண்டு வா என்று அழைக்கும் விதமாக பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை பாடி அருளியுள்ளார். அப்படிப்பட்ட அற்புதமான பாடலின் 2வது பாடலை நாம் பார்க்கவிருக்கின்றோம். மறை புகழ் இறைமுனரே. வேதங்கள் எல்லாம் புகழ்கின்ற அந்த ஒப்பற்ற இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மறைமுதல் பகர் உருவே. அந்த சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளினை உபதேசித்த முருகப்பெருமானே, பொறைமலி உலகுருவே. பொறுமையான இந்த உலகின் உருவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, புனநடை தரும் உறவே. திணைப்புணத்தில் உலவிய அழகான உருவனே. வள்ளி இருக்கக்கூடிய அந்த திணைப்புண காட்டில் சென்று உலாவிய அழகான உருவத்தை உடையவனே, இறை இள முக உருவே. எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய திருமுகத்தை உடையவனே, என நினை எனதெதிரே. இப்படியெல்லாம் நினைக்கின்ற என்னுடைய எதிரே, குறைவரு திருமயிலே. குறைவு அரு திருமயிலே. எந்த குற்றங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய மயிலே, கொணர்தியுன் இறைவனையே. உன்னுடைய இறைவனை என் முன்னே கொண்டு வா என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தொடர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பகைக்கடிதல் 3ஆம் பாடலை நாம் பின்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி.